வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம பார்க்கவிருக்கிற வீடியோ என்னன்னா, ஒரு தினுசான நபர்கள் 2 பேரு திருத்துவம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு தவளை கதையெல்லாம் உருட்டி இருக்கிறாப்புல. இந்த தவளவாயர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு, திருத்துவம் பொய்யா அப்படிங்கிறத போடாங்கொய்யாவா அப்படின்னு சொல்ற மாதிரி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு இடத்துல இருக்காது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவும். உடனே திரும்ப பார்த்தா தவளை எப்படி தெரியுமா தாவும்? தாவுது, அப்போ தாவுது, தவி தவி போகுது அப்படிங்கிறது அதனுடைய குணாதிசயங்கள்ல ஒண்ணு. அதுக்கு ஸ்மால் அறிவு இருக்கு. ஸோ அதனால அதனுடைய ஸ்வாபத்தின் அடிப்படையில துள்ளி போகுது. அது எங்கேயும் போகல அப்படின்னா, நீ வீட்டை விட்டு தாண்டி தோட்டத்துக்குலாம் போகக்கூடாது, வேற எங்கேயும் போகக்கூடாது, அப்படியே இருக்கணும். என்ன அப்படியே இருக்கணும். அது அது உணவுக்காக அது தவி தவி போகுது. இதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. விளக்கம் இந்த 2 இவன் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் 1 முட்டா பீஸு, இது மொரட்டு பீஸ். இந்த 2 மொரட்டு பீஸும் குருட்டு பீஸ் வேலைய பாக்குறாங்க. சரி, இப்போ வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, திருத்துவங்கிறது பொய்யுங்க என்னங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா ஒரு மன அழுத்தத்தோட கூட காணப்படுகிறதான இந்த மனுஷனை நாம கடவுள்கிட்ட நம்ம வேண்டுவோம். நல்லா வேண்டுங்க, ஆண்டவரே இந்த 2 பேருக்கும் மூளை எங்கேயோ கொண்டு போய் அடகு வச்சுட்டானுங்க, அதனால ஆண்டவரே திருப்பி தரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவே கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி கதற கதற பிரேயர் பண்ணிட்டு கடந்து போவோம், நடந்து போவோம். சரி, திருத்துவம் பொய் இல்ல அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும், வைக்கணும். குமாரன் வார்த்தைங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல வேற இப்படி வேற கொடுத்துருக்காரு. வார்த்தைங்க எங்கெங்க வார்த்தைங்க இருக்கு? அதாவது மரியாள் கிட்ட போகும் பொழுது உன்னதமான தேவனுடைய குமாரன் எனப்படுவார் அப்படின்னு இருக்கு. இந்த வசனத்தை கூட பாருங்க, என்ன சொல்லப்படுகிறது? உன்னதமான தேவனுடைய குமாரன் எனப்படுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக அப்படின்னு இருக்கு. சரி, ரைட்டு. அப்போ அந்த குமாரனையும் பிதாவையும் மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லி 2 யோவான் 2வது அதிகாரம் 21 வாசிக்க முடியும். சரியா? அப்போ 2 விஷயமா இருக்கு. சரி, இவங்கள்ட்ட நான் ஒரு விளக்கம் கேட்கிறேன். தம்பி, 2 மூளையற்ற முட்டாள்களே அப்படின்னு சொல்லாம, முட்டாள்களே, 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுண்ணிய ஐக்கியமும் உங்களுடைய கூட இருப்பதாக அப்படின்னு பவுலடியார் எதற்காக சொன்னாரு? எதுக்காக சொல்லியிருப்பார்? போய் சொல்லிட்டாரா? இவர்கள் என்னமோ உன்னதத்தில் அனுபவத்தில் இருக்கிற மாதிரி இவங்க வந்து தவளவாயின்றாங்க. அப்ப பைபிள் சொல்றது பூரா அப்ப தவளவாயா? சாட்சி கொடுப்பவர் மூவர் இருக்கு. சரியா? நமக்குள் இருந்து சாட்சி கொடுக்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அனுப்பிய தேற்றறிவாளன் அப்படின்னு இருக்கு. நான் வேண்டிக் கொள்வேன், பிதாவை வேண்டிக் கொள்வேன், வேறொரு தேற்றறிவாளனை என் நாமத்தினாலே அனுப்புவார் அப்படின்னு இருக்கு. சரியா? அவர் தான் திரும்ப வந்தாரு அப்படின்னு சொன்னா அதுக்கும் ஏன் ஆயத்தப்படுத்தி நான் மறுபடியும் கூட்டு சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மாத்திரமல்ல, அங்கேயும் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2ஆம் வருகையை குறித்து சொல்றாரு. இப்போ ஆவியானவர் இங்க வந்துட்டாரு, இயேசுவா வந்துட்டாருன்னா 2ஆம் வருகையில யார் வராரு? யார் வராரு? இயேசு கிறிஸ்து வராரு. அப்போ நான் வருகிறத கூட அவருக்கும் தெரியாதா, தேவ தூதர்களும் அறியார்கள் அப்படின்னு இருக்கு. சரி, இதுக்கு இன்னொரு விளக்கத்தை நான் கேட்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரங்கள்ல 1ல இருந்து நம்ம வாசித்தோம் அப்படின்னா, ஆவியானவரால் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார், சோதனை பண்ணும்படி கொண்டு போகப்பட்டார். எப்படி? அவரா தன்னிச்சையாக போனார்னு எழுதி இருக்க வேண்டியதானே? புரிதுங்களா இல்லையா? அப்போ இவ்வளவு காரியங்கள் இருக்கு. தம்முடைய ஒரே பேரான குமாரனை, யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனங்களிலே, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபிடிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சோ இந்த குமாரனை கொடுத்ததுனாலே அன்பு இவ்வளவு பெரியதல்லவா அப்படின்னு சொல்லி ரோமருக்கு எழுதிய நிருபங்களையும் இந்த வசனத்தை நான் காமிக்கிறேங்க. சரி, அதுக்கு அடுத்ததாக 1 யோவான்ல வந்து சொல்றாரு, பிதா அனுப்பிய குமாரனோடும் எங்களுடைய ஐக்கியமானது, பிதாவோடும் குமாரனாகிய அவர் அனுப்பிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் எங்களுடைய ஐக்கியமானது இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏன் சாட்சி பகிர்ந்தாரு? இவங்களுக்குள்ள, அதாவது பவுலுக்குள்ள இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் சாட்சி கொடுக்கிறார். யார? பிதாவானவரையும் இயேசு கிறிஸ்து. பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து அப்படின்னு 2வது அதிகாரங்களை நீங்க வாசித்து வந்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, என்ன சாட்சி கொடுக்குறாங்க அப்படின்னா, பிதாவானவர் தான் உலக ரட்சகராக குமாரனை அனுப்பினார். குமாரன்ங்கிறது வார்த்தைங்க. எங்கெங்க வார்த்தை இருக்குது? குமாரன் எனப்படுவார்னு காபிரியல் தூதுன்னு சொல்லும் பொழுது அவர் குமாரனாக வெளிப்பட்டார். புரியுதுங்களா இல்லையா? அப்ப இத்தனை காரியங்கள் இருக்கு. சரி, ரைட்டு, ஓகே. ஞானஸ்தானம் கொடுக்கிற யோவான் சானகன் வந்து, நான் வந்து ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னிலும் வருகிறவர் மிக வலிமையானவர், பெரியவர், அவர் அக்னியினாலும் ஞானஸ்தானத்தை கொடுப்பார், இதோ பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு
போய் இது பண்ற ஞானஸ்தானம் பெறும் பொழுது இப்போதும் இடம் கொடுன்னு சொல்லி ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்துவானவர் பெறுகிறாரு. பெருத்த பிறகு என்ன ஆகுது, என்ன நடக்குது அங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாவானவர் வார்த்தையின் மூலியமாக இவர் என் நேசகுமாரன், இவருக்கு சரி பிரியமானவர், எனக்கு இவர்களுக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு 2 இடத்துல சொல்றாரு. அதே போல பரிசுத்த ஆவியானவர் புறாரூபம் கொண்டு இருக்கிறத சாட்சி அப்படி இருக்கு. சரி, கெத்செமனே தோட்டத்துல இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய கோர தாண்டவத்தை பார்த்து சம்பவங்கள்ல இப்படி ஆகும்போது ரொம்ப கொடுமையாக சிலுவையில அறையப்படும் பொழுது அவர் வியாக்குலமானார். அவருடைய இரத்தமானது, அதாவது இரத்தமானது வியர்வை இரத்தமாக விழுந்தது அப்படின்னு இருக்கு. அப்போ அப்படி வியாக்குலப்பட்டு என்னன்னா வேண்டிக் கொள்றாரு. வேண்டிக் கொள்ளும் போது என்னுடைய சுத்தம் அல்ல உம்முடைய சுத்தமே ஆக கடவுது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி 2 சுத்தத்தை அங்க இது பண்ண முடியுது. அப்ப யாருக்கு யாரோட கனெக்ட் ஆனாரு? சரி, இன்னொரு வசனத்தை பாருங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவே நாம் இருவரும் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக அப்படின்னு சொல்லி ஏன் வேண்டிக் கொண்டாரு? ஏன் பவுல் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு ஒவ்வொரு நிருபங்களையும் ஏன் சாட்சி கொடுத்தாங்க? அப்போ இத்தனை காரியங்கள் இருக்க திருத்துவம் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால், உங்களுடைய அந்த டாக்டரினுக்கு ஒத்ததாக இல்லை என்றால், உங்களுடைய டேமிலே நீ உனக்கு எப்படி தோணுதோ அப்படி இது பண்ணு வை. ஆனா இந்த இது தப்பு அப்படின்னு சொன்னா ஒட்டுமொத்த பைபிளும் தப்பு. ஒன்லி ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட், அது அவர் மட்டும்தான் அப்படின்னு சொன்னா இங்க பைபிள் எழுதல. அப்படி நான் பிதாவிடத்திற்கு வந்தேன், பிதாவிடத்திற்கு போகிறேன், வேற ஒரு சேர்த்து அனுப்புவாரு. சோ என்னுடைய காரியங்கள நான் சுயமா பேசுறது இல்ல, பிதாவானவர் கொடுத்த அந்த வார்த்தையின்படி உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன். புரியுங்களா? இப்படி சொல்லி இருக்க போது தவளவாயி, அந்த வாயி, இந்த வாயிங்கிற 2 பேருமே தவளவாயி, 2 பேருமே மூளை இல்லாத முட்டா பயலுக அப்படின்னு சொல்லமா, முட்டா பயலுக வேகாத பயலுக அப்படின்னு சொல்லமா, அப்படிதான் சொல்ல முடியும். வேகாத பயலுன்னா எங்க இருக்கு வசனம் அப்படின்னு கேட்டேன்னா போய் பாரு, இந்த வசனத்தை கூட காட்டுறேன். பாதியில் சுடப்பட்ட வெந்தும் வேகாத பயல்கள் எல்லாம் வேகாதவன் சொல்றது, புரியுதா இல்லையா? சரியா? வேறதை பார்க்கணும் வேகுவதை பார்க்கறதும் வேகாம இருக்கிறது பரவாயில்ல, அதை சாப்பிட முடியுமா? இவன் சொல்லக்கூடிய குருட்டடி விருட்டடி முட்டாள்தனமாக வச்சுக்கிட்டு அப்படியா இப்படியா 2 பேரும், அதாவது சீர்கேடும் கிளவிகளை போல கட்டுக்கதைகளை அவுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறான். கோமாளிகள் 2 கோமாளிகளும். ஏடா கோமாளிகள் எங்கடா திருந்த போனீங்கன்னு தெரியல, எங்கடா இருக்கீங்க முதல்ல? ஏன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார் இல்லையா, சொன்னது ஏன் கடைபிடிக்கல? திருவா போங்களேன், நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் போங்களேன். ஏன் போகாம அப்படியே வீட்டுல அடக்கோழி மாதிரி உட்காந்துருக்கீங்க? அது ஒருத்தர் என்னன்னு கேட்டீங்கன்னா, சொட்டையை மறைக்கிறதுக்கு அப்படியே மொட்டடிச்சு வந்திருக்கான். அவனுக்கு மூளையும் அடிச்சிருக்காங்கன்னு தெரியல, இப்படியே புலம்பிட்டே இருக்கான். முழுசா அரை மணி நேரம் ஏன்டா போடுறீங்க? அரை மணி நேரம் எதுக்குடா? 10 நிமிஷம் போதாதாடா ஒரு விஷயத்த பேசுறதுக்கு? ஏன்டா கோமாளிகளா வச்சுக்கிட்டு அவ அப்படியா இப்படியா யாரா நீங்க? கோமாளிகள், தவளவாயிகளாக இருந்து கொண்டு பிறரை தவளவாயி, அந்த வாயி, இந்த வாயிங்கிறது கோட்டி பிள்ளைட. வேற வசனத்தை வாசிச்சு பாருங்கடா. வாசி பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை கடைபிடிங்கடா. அதை கடைபிடிக்கிறத விட்டு எதையோ வேகாத காரியத்தை, இல்லாத காரியத்தை இதுல கொண்டு வந்து காட்டுறான். இதுதான்ப்பா ஒன்லி ஜீசஸ். எவனோ கொண்டு வந்த டாக்டரினை கொண்டு வந்திருக்க. பைபிளை வாசிக்க தெரியல, பைபிளை யோசிக்க தெரியாத நபர்கள், ஆவியானவரை பெறாத நபர்கள் எப்படி ஆண்டவரை குறித்து, ஆண்டவருடைய சத்தியத்தை குறித்து சொல்ல முடியும்? நீங்களாம் யாரு? முதல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதை முதல்ல சொல்லணும். முதல்ல ரொம்ப மோசங்க இவங்க. சரி, ஏடா நான் வேற பதிவுக்கு போலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணேன். எப்படி தெரியுமா? புத்தியுள்ள ஆராதனைன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விஷயத்தை எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கோமாளி பேழு வீடியோவை நண்பர்கள் அனுப்பாதீங்க நண்பர்களே. இந்த மாதிரியான கோமாளிகளை எப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கோமாளி போட்டானுங்கனாலே அதை பார்க்க கூடாது. புரியுங்களா? கண்டதை பார்க்க கூடாது. கண்டதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இவனை மாதிரி கிறுக்கனாயிருவோம். புரியுங்களா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட் தட்? ரொம்ப கவனமாக இருக்கணும். இயேசுவே சொல்லியிருக்காரு, என் பிதாவிடத்து போகிறேன்னு. பிறகு 2ஆ சொல்லும் பொழுது அவருதான் இவருதான் அவரு, டபுள் ஆக்ட். என் பிள்ளைய நான் தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க அப்பா தான், நீதான். புரியுதா? நீ 2 பேரும் ஒன்னா ஆவீங்க அப்படிங்கறதெல்லாம் பைபிள்ல இல்ல. புரியுதா இல்லையா? வேற ஒரு பதிவு. வணக்கம்.